ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செடிகளில் என்ன பூ பூத்துருக்கு, எவ்வளோ பூத்துருக்குன்ட்டு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம ஒயிட் சங்குப்பூவில் பாருங்கள், இங்கே பாருங்கள் பூக்களை பறிச்சுக்குவோமா. இன்றைக்கி நிறையா பூக்கள் பூத்துருக்கு. நம்மளோட ஒயிட் சங்குப்பூ, அதை பறிச்சுக்குவோம். அவ்வளோதான் இருக்கு. இன்னைக்கு சங்குப்பூ இவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள். அப்புறம் இது எல்லாமே பாருங்கள் பொண்ணாங்க. இன்றைக்கி இதெல்லாம் நம்ம மணி பிளான்ட் பாருங்கள் அப்படியே இருக்குது. இது கத்தரி செடி, இன்னும் காய் காய்க்கல, பூவாக பூத்துட்ருக்கு. மிளகு தக்காளி. சரி வாங்க, இன்றைக்கி போய் நம்மளோட செம்பருத்தி செடி எல்லா செடியிலையுமே இன்றைக்கி பூக்கள் பூத்துருக்கு. அதை போய் பார்க்கலாம். பாருங்கள், எல்லாமே கோழிக்கொண்டை. ஒரு செடி நல்லா இருந்துச்சு, அதுலேயே அப்படியே ஃபுல்லாக இப்போ விதை விழுந்து முளைச்சிருக்கு. ஓகே, இங்கே பாருங்கள் செம்பருத்தி. நம்ம குருவி பூத்திருக்கு பாருங்க, அதில் தான் இந்த செம்பருத்தி பூத்துருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்க. ஓகே, அப்புறமா இன்னொரு செம்பருத்தி செடி இருக்குது, அதில் இன்னைக்கு பூக்கள் பூத்துருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, இது ஒரு செம்பருத்தி செடி பறிச்சாச்சு. நம்ம அதில் இங்கே பாருங்கள் மருதாணி பூக்கள், மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச பூ. பரம் முல்லை இன்னைக்கு பூத்த பூ. ஓ, கம்மியாயிடுச்சு. மல்லிகைப்பூ பாருங்கள், அரும்பாக இருக்கா. இது பாருங்கள், இது பாருங்கள் அரும்பு. இது கோழிக்கொண்டை பூங்க, இது கோழிக்கொண்டை. அடுத்து நம்மளோட இன்னொரு செம்பருத்தி செடியில் பாருங்கள் 2 பூக்கள். இந்த ஒரு பூ, இங்கே ஒரு பூ. மொத்தம் இன்னைக்கு 4 பூ. பவளமல்லி பறிச்சாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்பெஷல் பன்னீர் ரோஸ். இங்கே பாருங்கள், அழகாக பன்னீர் ரோஸ் பூத்துருக்கா. இவ்வளோ இன்னைக்கு ஸ்பெஷல். இன்னும் நல்லா பூக்கணும், பூக்க விட்டு அப்புறமா பறிப்போம். பாருங்க, நம்மளோட மணி பிளான்ட் செடியை பார்க்குறீங்களா. இங்கே பாருங்க மணி பிளான்ட் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா. நிறைய பழங்கிளைகள் விட்டு நிறைய பூக்கள் பூத்துட்ருக்கு. நம்மளோட மாதுளம் செடி பூத்து 2 பூக்கள் பூத்துச்சு பாருங்கள். மாதுளம் செடி பூத்துருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா பாண்டிச்செல்வி கார்த்திகேயனை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்மளோட ப்ளூ கலர் செம்பருத்தியும் எடுத்துருவோம். நேற்றும் எடுக்கலை, அதுக்கப்புறமா பறித்தோம். இப்போ நம்ம ப்ளூ கலர் செம்பருத்தியை ப்ளூ கலர் சங்குப்பூ, செம்பருத்தி கிடையாது, ப்ளூ கலர் சங்குப்பூ நேற்று அதுக்கப்புறமா எடுத்தோம். ப்ளூ கலரை அதை போடலை. இன்றைக்கி போய் ப்ளூ கலர் சங்குப்பூ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அவங்கக்கிட்ட நான் காட்டுறேன். ஓகே, ப்ளூ கலர் சங்குப்பூ எடுப்போமா பாருங்க. இன்றைக்கி ப்ளூ கலர் சங்குப்பூ நேற்றுக்கு நிறைய பூத்துருந்துச்சு. இன்றைக்கி 2 பூக்கள் தான் பூத்துருக்கு பாருங்க. இன்னும் நிறையா பூப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம செடியில் பூத்த பூக்கள் இவ்வளோதான். பன்னீர் ரோஸ் மட்டும் நம்ம பறிக்கலை, ஏன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் நல்லா மலர்ந்துருவாங்க. அதனால் அதை மட்டும் பறிக்காமல் மற்ற பூக்கள்லாம் பறிச்சாச்சு. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூத்த பூக்கள் இவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.